என்னையா மனுஷன் இவரு இப்படி மெர்சல் பண்றாரு. கிடுபாய் லுக்கில் விஜய் தளபதி 69 பற்றிய வைப் லோடிங். விஜயின் தளபதி 68 படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விரைவில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் தான் விஜய் ரக்குடு பாய் லுக்கில் இருக்கும் போஸ்டர் ஒன்று ட்விட்டரில் செம்மையாக வைரலாகி வருகிறது. விஜயின் புதிய கட்டப் ரசிகர்களுக்கு பயங்கர வைப் கொடுத்துள்ளது என சொல்லலாம். தளபதி விஜயின் ரசிகர்களால் கோலிவுட்டின் மாஸ் ஹீரோ, பாக்ஸ் ஆபீஸ் கிங் என மெர்சல் காட்டுகிறார் தளபதி விஜய். வாரிசு மற்றும் லியோவை தொடர்ந்து தற்போது தளபதி 68 நடித்து வரும் விஜய் அடுத்தடுத்து மேலும் 2 படங்களுக்கும் ரெடியாகி வருகிறார். வெங்கட் பிரபு இயக்கும் தளபதி 68 ஷூட்டிங் வேகமாக நடைபெற்று வருகிறது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் தளபதி 68 ஷூட்டிங் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தின் டைட்டில், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆகியவை நியூ இயர் ஸ்பெஷலாக வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தளபதி 68 விஜய் அப்பா மகன் என 2 கேரக்டர்கள் நடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த படம் விஜய் ரசிகர்களுக்கான பக்கா கமர்ஷியல் ஜனரஞ்சகமான ஜானரில் இருக்கும் என அப்டேட்டுகள் வெளியாகி வருகின்றன. இந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் அவர்களும் இணைந்துள்ளார்கள் என்ற கூடுதல் அப்டேட்டுகளை நான் தருகின்றேன். விஜயின் தளபதி 69 படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்க உள்ளார் தெரிகின்றது. மேலும் விஜய் அவர்களின் லுக்கும் கேரக்டரும் எல்லாமே தரமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த படத்தில் தெரிக்க விடும் ஆக்ஷனில் மிரட்ட உள்ளாராம் விஜய். அதனால் விஜயின் லுக் எப்படி இருக்க வேண்டும் என தனது குழுவினருடன் ஆலோசித்து வருகிறார் கார்த்திக் சுப்பராஜ். இப்போது நான் கூறிய தகவலுக்கெல்லாம் ஹைப் கொடுக்கும் வகையில் விஜயின் மிரட்டலான போஸ்டர் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதில் ரக்கட் பாய் லுக்கில் விஜய் மாஸ் காட்டுகிறார். ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் என எல்லாமே தாறுமாறாக இருக்கிறது. முக்கியமாக ஒரு விஜய் என்றாலே இருக்கும். ஆனால் இந்த போஸ்டரில் 2 விஜய் இருப்பதும் எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது. இந்த போஸ்டர் படக்குழு தரப்பில் இருந்து வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட ஃபேன் மேட் போஸ்டர் என்பதும் தளபதி 69 விஜயின் லுக் இப்படி இருக்கலாம் என்ற கணிப்பில் உருவாகி உள்ள தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன்.